பாகற்காய் சாப்பிட்றதுனால நம்ம பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல்குள்ள வச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியும். இந்த பாகற்காய் ஜூஸ் குடிக்கிறதுனால ரொம்ப கசப்பா இருக்கும் அப்படிங்கறதுனாலே நிறைய பேர் இதை விரும்புறதே கிடையாது. இப்ப நான் சொல்ல போற ஒரு சில பொருட்களை நீங்க இந்த பாகற்காய் ஜூஸ் கூட சேர்த்து குடிச்சீங்கன்னா இந்த பாகற்காய் ஜூஸ்ல இருக்கக்கூடிய கசப்பும் தெரியாது, டேஸ்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும், ஹெல்த்தியானதாகவும் இருக்கும். பாகற்காயை நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கோங்க. இதை இப்ப நம்ம மிக்சில போட்டு அரைக்க போறோம். பட் அரைக்கிறதுக்கு முன்னாடி இது கூட இன்னும் ஒரு சில பொருட்களை சேர்க்க வேண்டியது இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம சேர்க்க வேண்டியது இஞ்சி. சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த இஞ்சி மேல இருக்கக்கூடிய தோல் எல்லாத்தையும் நல்லா ரிமூவ் பண்ணிட்டு சின்ன சின்ன பீஸா இஞ்சியை கட் பண்ணிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம சேர்க்க வேண்டியது புதினா. கொஞ்சமா புதினா இலைகளை நல்லா வாஷ் பண்ணிட்டு மிக்சி ஜார்ல போட்டுக்கலாம். அண்ட் கடைசியா நம்ம சேர்க்க வேண்டியது எலுமிச்சை சாறு. இதை நல்லா பிழிஞ்சுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம் ஜூஸ் இருந்தா போதும். இது கூட தேவையான அளவுக்கு கருப்பு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை அரைக்க போறோம். அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இப்ப இதை நம்ம நல்லா அரைச்சாச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜூஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இந்த பாகற்காய் ஜூஸை மட்டும் நீங்க குடிச்சு பாருங்க, உங்களுக்கு கசப்பு சுவையே இருக்காது. ஆனா பாகற்காய் ஜூஸ் குடிக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்லாம் உங்களுக்கு கிடைக்குமோ அது எல்லாமே கிடைக்கும். நிறைய பேர் இந்த பாகற்காய் ஜூஸ் குடிக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா அதுல இருக்கக்கூடிய கசப்பு தன்மை தான். இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்க பாகற்காய் ஜூஸ் செஞ்சு குடிச்சு பாருங்க, இதுல இருக்கக்கூடிய கசப்பு தன்மையே தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேரு இந்த காரணத்தை குடிக்காம இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும்.